Hello friends, welcome to Make It Easy channel. இப்போ நம்ம யூனிட் 7 இங்கிலீஷில் அந்த லெசனோட synonyms antonyms தான் பார்க்க போகிறோம். Glossary, first one, bolted. Bolted ஓட meaning, close the door with a bar that slides into a socket. Bolt நட்டுனாலே தெரியும்ல, அந்த நட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இட் வில் பி லைக் அ கைண்ட் ஆஃப் ஸ்க்ரூ. ஸோ அதே மாதிரி தான் க்ளோசிங் த டோர் வித் த ஸ்லைட்ஸ் இன்டு த ஸோ தட் த டோர் வில் கோ இன்டு த சாக்கெட். ஸோ அதுதான் போல்டட். அடுத்து கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ் ஃப்ரம் பர்சன் டு அனதர் பை அ டைரக்ட் கான்டாக்ட். ஸோ கோல்டெல்லாம் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். அடுத்து டெலீரியஸ். டெலீரியஸ்னா டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் காசிங் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ இதுதான் டெலேரியஸ். டெலிஷியஸ் மாதிரி டெலேரியஸ்ன்ற வேர்டு. ஸோ அது வந்து டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அடுத்து ஃப்ரெயில். ஃப்ரெயில்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் வீக் ஆர் யுவர் பாடி இஸ் வெரி டெலிகேட். அவர் பாடி ரொம்ப ஃப்ரெயிலாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் வெரி வீக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃப்ரெயில் மீன்ஸ் வீக். அடுத்து காண்ட். காண்ட்னா லீன் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சஃபரிங் ஹங்கர் ஆர் ஏஜ். நிறைய பேர் வயசாயிடுச்சுன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப பட்னியாக இருக்காங்க அப்படின்னா தே வில் பி ஸோ லீன் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் காண்ட். அடுத்து க்ரோன். க்ரோன்னா அ டீப் இன்ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின் ஆர் டெஸ்பேர். ஒரு விதமான பெயின், ரொம்ப பெயின் இருந்தால் நம்ம ஒரு மாதிரி சவுண்ட் அனுத்துவோம் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் க்ரோன். அடுத்து ஹாஃப் கிரவுன். ஹாஃப் கிரவுன்னா அ ஃபார்மர் பிரிட்டிஷ் காயின் ஈக்குவல் டு 2 shillings and 6 pence. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் டேர்ம்ஸு. ஸோ வேர் காயின் இஸ் ஈக்குவல் டு 2 shillings or 6 pence. அடுத்து மேண்டில் பீஸ். மேண்டில் பீஸ்னா அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் வுட் ஆர் மார்பிள் அபவ் ஆர் அரவுண்ட் த ஃபயர் பிளேஸ். ஃபயர் பிளேஸை சுற்றி ஒரு வுடன் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தட் இஸ் கால் மேண்டில் பீஸ். அடுத்து பிளேக். பிளேக்னா a contagious bacterial disease characterized by fever. So a kind of fever that is contagious is called plague. அடுத்து startled. startledனா felt sudden shock or alarm. ஒரு திடீர்னு ஒரு sudden shock ஆன மாதிரி இருக்கும். பின்னாடிலேருந்து திடீர்னு யாராச்சும் பயமுறுத்துனாங்கன்னா we feel sudden shock kind of thing. So that is startled. Scuffle ஓட meaning a sudden short fight. சின்ன ஃபைட்டு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நம்ம சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் போடுவோம்ல. ஸோ தட் இஸ் கால் ஸ்கஃபல். டாங்ஸ். டாங்ஸ்னா அ டிவைஸ் யூஸ் டு பிக் ஆப்ஜெக்ட்ஸ். இட் ஹேஸ் 2 long pieces ஃப்ரீ அட் ஒன் end அண்ட் ப்ரெஸ் டுகெதர் அட் அதர் end. நம்ம வீட்டிலலாம் இடுக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வி கேன் கேரி சம் ஹாட் திங்ஸ் ஃப்ரம் த ஸ்டவ் எல்லாம். ஸோ தட் இஸ் கால் டாங்ஸ். அடுத்து ட்விச்டு. ட்விச்டுனா கேவ் ஷார்ட் சடன் ஜர்க்கிங் மூமெண்ட்ஸ். ஒரு ஜர்க் மூமெண்ட் மாதிரி கொடுக்கறது பேர் தான் ட்விச்ட். நெக்ஸ்ட்டு ஆண்டனம்ஸ் பார்க்கலாம். இந்த லெசனோட ஆண்டனம்ஸ். ஸோ காண்ட். காண்ட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், லீனுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே ப்ளம்ப் இல்லைன்னா ஃபேட், அதுதான் அதோட ஆப்போசிட். அடுத்து ஸ்டார்டல்டு. ஸ்டார்டல்டுனா சடன் ஷாக்ன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஷாக் இல்லை, ஸோ தே ஆர் காம். ஸோ ஆப்போசிட் இஸ் காம். ஸோ இவ்வளோ தான் synonyms ரிலேட்டட் antonym வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸசைசஸ் பார்க்கலாம். யூனிட் 7ஓட ரிலேட்டட் synonym எக்ஸசைஸ் அண்ட் antonym எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் வாஸ் அ காண்ட் ஃபேஸ். காண்ட்னா என்ன சொன்னோம், லீனிங், லீனாக இருக்கிறது. ஸோ அதுதான் அதோட மீனிங். அடுத்து ஹி வாஸ் சிக். ஹி வாஸ் டெலீரியஸ். டெலீரியஸ்னால் என்ன சொன்னோம், கைண்ட் ஆஃப் சிக்னஸ், கைண்ட் ஆஃப் டிஸ்டர்ப்டு மைண்ட் இல்லைனா ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு பார்த்தோம். ஸோ டிசப்பாயிண்டட், ட்ரபிள்டு வராது. ஸோ சிக்கு தான் வரும். அடுத்து த டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா இஸ் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இட் இஸ் டிரான்ஸ்மிட்டபிள். ஸோ ஒன் பர்சன் டு அனதர் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட். நெக்ஸ்ட்டு ஹோம்ஸ் செட் வித் அ groan that வாட்சன் வாஸ் ignorant. groanனா என்ன பார்த்தோம், groan மீன்ஸ் டு மேக் அ நாய்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் பெயின் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் இதோட ரிலேட்டட் மீனிங் வந்து இங்கே க்ரை, லாஃப், சக்கல்லாம் வராது. ஸோ ரிலேட்டட் வந்து க்ரை. அடுத்து வாட்சன் கேம் டு த மேண்டில் பீஸ் அட் லாஸ்ட். மேண்டில் பீஸ்னால் என்ன பார்த்தோம், இந்த ஃபயர் பிளேஸை சுற்றி இருக்கிற வுடன் ஸ்ட்ரக்சர். ஸோ ரிலேட்டட் வேர்டு வந்து ஆட்டிக் டோர் கிடையாது, ஃபயர் பிளேஸ். அடுத்து தேர் வாஸ் அ ஸ்கஃபல் ஃபாலோட் பை
clash of iron and cry of pain. Scuffleனா என்ன பார்த்தோம்? short flight ன்னு பார்த்தோம். So exact word தான் கொடுத்திருக்காங்க. So short fight is called scuffle. அடுத்து I saw a frail man with bald head sitting. frailனா என்ன பார்த்தோம்? weak. So அதுதான் direct word. Holmes' sickness horrified her. horrifiedனா பயமுறுத்துற மாதிரி. So panicked. அடுத்து this is the last piece of evidence. evidenceனா truth. அதுதான் உண்மையான ஒரு proof மாதிரி. So truth proof. So exact word proof. Holmes whispered Smith's name. whisperedனா spoke quietly. So silent-ஆ சொல்றது தான் whispered. அடுத்து in the dim light of a foggy November day. foggyனா misty. clear bright வராது. So fog-ஆ இருக்கிறது. ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்கிறது. The sick room was gloomy spot. sick room was gloomy spotனா இதுவுமே kind of misty அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதோட related word வந்து sad. His high eyes had brightness of fever. His cheeks were flushed. flushedனா reddened. அடுத்து it is a deadly and contagious. contagiousனா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? transmitted. ஸோ இங்கே வந்து spreadable. ஸோ contagious சொல்லிட்டு ரெண்டு வேர்டுமே வரும், transmitted or spreadable. அடுத்து my feelings as a doctor were aroused. arousedனா to emerge, to come up அந்த மாதிரி. arousedக்கு awakened. அடுத்து I will examine your symptoms. symptoms இங்கே signs. அடுத்து as I held it in my hand to examine it. examineனா to analyze. என்னன்றது ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ analyze. Then I sat in silent dejection. dejectionனா sorrow. sorrowவா ரொம்ப ஃபீலிங்ஸாக சேடாக உட்காந்துருக்கிறது. until the stipulated time had passed. stipulated-னா ஒரு given time period தான். stipulated given time periodன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ stipulated-னா given time. அடுத்து I was hesitant to leave him now. hesitant-னா not agreeable இல்லைங்களா? ஸோ reluctant. I am not willing to. hesitant-னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ reluctant. இதுதான் related meaning. அடுத்து antonyms பார்க்கலாம். First one, the little man was startled. startledனா என்ன பார்த்தோம்? sudden shock அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே surprised, excitedலாம் related word. at ease அதுதான் opposite. அடுத்து the sick room was gloomy. gloomyனா என்ன சொன்னேன்? cloudy, misty அந்த மாதிரி. ஸோ இதோட opposite bright. அடுத்து how ignorant you are Watson, he said with a groan. ignorantனா எதுவும் தெரியாமல் இருக்கிறது இல்லைங்களா? ஸோ ignorantனா எதுவும் தெரியாமல் இருக்கிறது தான் அதோட மீனிங். ஸோ ஆப்போசிட் வந்து வெல் இன்ஃபார்ம்ட், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது தான் அதோட ஆப்போசிட். அடுத்து டு அவாய்ட் imprisonment ஸ்மித் ட்ரைட் டு கில் ஷெர்லாக் ஹோம்ஸ். imprisonmentனா ஜெயிலில் போடுறது. ஸோ கைண்ட் ஆஃப் prison. ஸோ அதோட ஆப்போசிட் ஃப்ரீடம், ஃப்ரீயாக விடுறது. ஹோம்ஸ் ஆஸ்ட் ஸ்மித் டு டர்ன் அப் த கேஸ் இன் எஸ் நேச்சுரல் வாய்ஸ். நேச்சுரலோட ஆப்போசிட் ஆர்டிஃபிஷியல். இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான். அடுத்து Mr. Hudson worried about the illness of Sherlock Holmes. illnessனா உடம்பு சரியாமல் இருக்கிறது. ஸோ இதோட ஆப்போசிட் healthiness, ஹெல்த்தியாக இருக்கிறது. அடுத்து வாட்சன் could persuade Smith to visit Sherlock Holmes. persuadeோட ஆப்போசிட் dissuade. அடுத்து Holmes undermined Watson's capability. undermineனா ரொம்ப ஒரு மாதிரி கீழ்மட்டமாக நம்ம நினைக்கிறது. ஸோ ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி லோவராக அவங்கள பற்றி நினைக்கிறது. ஸோ அதோட ஆப்போசிட் strengthened. there was a sharp spring inside the box. sharpனா ஆப்போசிட் blunt. Watson saw a frail man. frailனா என்ன பார்த்தோம்? weak. ஸோ இதோட ஆப்போசிட் strong இல்லைனா robust. there are many problems of the disease in the east. many is opposite few. அடுத்து I have learned that during my recent researches. recentோட ஆப்போசிட், recentனா இப்போ, ஸோ அதோட ஆப்போசிட் old. நெக்ஸ்ட்டு I will bring Dr. Einstein then I said going towards the door. towardsனா அதை நோக்கி போகிறது. ஸோ ஆப்போசிட் away, அதை விட்டு வர்றது. ஸோ towardsோட ஆப்போசிட் away. never I had such a shock when the dying man bolted the door. neverக்கு ஆப்போசிட் always. அடுத்து the butler appeared at the doorway. appearedோட opposite vanished.
I pushed past the butler. Pushed ஓட opposite pulled. I saw the smiled and agreed to come. Smiled ஓட opposite frowned. கோவமா இருக்கிறது இல்ல சேடா இருக்கிறது. அடுத்து I'm sorry I said but the matter cannot be delayed. Delayedனா லேட் ஆகிறது. ஸோ அதோட opposite advanced. கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறது தான் advanced. He smiled and agreed to come. Smiled ஓட opposite இப்போ தான் பார்த்தோம் frowned. அடுத்து with a sinking heart I reached home's room. Sinkingனா குறைஞ்சு போகிறது. ஸோ opposite rising. Next, now you disappear to the next room. Disappear மறைஞ்சு போகிறது. ஸோ opposite appeared. Only too well Mr. Smith and he described the symptoms. Describedனா சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ opposite concealed மறைக்கிறது. ஸோ described ஓட opposite மறைக்கிறது concealed. I had counted on the commotion to get to my desk without being seen. Commotion தான் இங்கே underlined word. ஸோ commotionோட opposite calmness. commotionனா disturbance. ஸோ அதோட opposite calmness. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனில் synonyms and antonyms. கிட்டத்தட்ட நிறைய வேர்ட்ஸ் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி தான். appear, disappear, towards, away இதெல்லாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே போதும், எக்ஸாமில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.